கர்நாடகாவின் பெங்களூருவில் பல பகுதிகளில் கனமழையால் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்கள் ரப்பர் படகுகள் மற்றும் டிராக்டர்கள் மூலம் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், குடியிருப்பு பகுதிகள் எந்த அளவுக்கு அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? லாவண்யா, நேற்று இரவு அதாவது நள்ளிரவில் சுமார் 6 மணி நேரம் விடாது மழை பெய்தது. இதனால் கர்நாடகா குறிப்பாக பெங்களூர் பகுதிகளில் சுமார் 10 சென்டிமீட்டருக்கு மேலாக நேற்று மழை பெய்தது. இதனால் பல பகுதிகள் தற்போது நீரில் மூழ்கி இருக்கிறது. மிக முக்கியமாக கெங்கேரி என்ற பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கிறது. அங்கு இன்னும் பெரும்பாலான இடங்களில் முற்றிலுமாக வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. தற்போது தாழ்வாக இருக்கக்கூடிய சில்க் போர்டு பகுதியாக இருக்கட்டும் அல்லது மற்ற பகுதிகளில் வீடுகளுக்குள் தற்போது அதிக அளவில் தண்ணீர் போந்திருக்கிறது. இதனால் தற்போது அங்கு மாற்றிருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்காக ரப்பர் படகுகள் மற்றும் டிராக்டர்களை பயன்படுத்தி அதாவது இந்த தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களை மீட்கும் பணியில் தற்போது கர்நாடக காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல அங்கு ஆய்வுக்கு செல்லக்கூடிய எம்எல்ஏக்களாகட்டும் அல்லது அமைச்சர்களாகட்டும் அவர்களுமே ஜேசிபி வாகனங்கள் சென்றுதான் ஆய்வு பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது இருக்கிறது. அது மட்டுமல்லாது தற்போது வானிலை ஆய்வு மையம் இன்றும் அதிக அளவு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மிக முக்கியமாக ஏற்கனவே நேற்று கனமழை பெய்ததை அடுத்து கர்நாடகா போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தனர். அதாவது இன்று அவர்கள் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வீட்டிலிருந்தே அவர்கள் வேலை செய்ய அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். ஆனால் இன்று காலை பல்லாயிரக்கணக்கான இந்த ஐடி துறையில் வேலை செய்பவர்கள் இன்று அவர்கள் வேலைக்கு செல்வதற்காக வந்தால் பல இடங்களில் அவர்கள் அந்த ரோடுகளில் சாலையில் தண்ணீர் தேங்கியிருக்கிறார். அவர்கள் அந்த அலுவலகத்துக்கு செல்ல முடியாமல் பெரும் இன்னலுக்கு உள்ளாயிருக்கின்றனர். இன்று மீண்டும் மாலை அந்த மழை நீரானது வடியாவிட்டால் மீண்டும் மாலை ஒரு கடும் போக்குவரத்து நெரிசலை சந்திப்பதற்காக பெங்களூரு தயாராகிக் கொண்டிருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.